guys, welcome back to VTEG channel விஸ்வதேவ் கேமர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ். செம்ம ஃபேமஸான கேமுங்க இது. அதாங்க பார்க்க போகிறோம். இதான் என்கிட்ட இருக்கிற காஸ்டியூம்ஸ். இந்த பப்பட் போடலான்னு நினைக்கிறேன், பட் வேணாம், எனக்கு இதை பிடிச்சிருக்கு கைஸ். என்கிட்ட ரெண்டு அபிலிட்டி இருக்குது. ரெட் அபிலிட்டி இது வச்சிருக்கேன். இது வேஸ்ட்னு எனக்கு தெரியல, பட் வந்து லாஜி சொல்லிட்டு வாங்கினேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் ப்ளே கொடுத்தாச்சு கைஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஸ்னீஸ் ஆகுது, அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்படி ஓடுறது பார்த்தாலே பயமாக இருக்கு எனக்கு. என்ன மேப் வரப்போகுது, வர்ணா மேப்பு வரப்போகுது, என்ன மேப்பு வரப்போகுது. எங்க ஓல்டு பிளேயருக்கு ஓல்டு மேப்புங்க, சாரியான ஓல்டு மேப் இது. எப்போ கிரியேட் பண்ணாலும் அப்போ கொடுத்தாங்க இந்த மேப்பை. சரி ரைட் விடுங்க பாவி. ஓல்டு பிளேயர் தூக்கி அடிச்சிங்கல்ல கைஸ். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பவரில் யூஸ் பண்ண பிடிக்காது. நீங்கள் என்ன சிச்சுவேஷன் மட்டும்தான் நான் இந்த பவரில் யூஸ் பண்ணுவேன். ஆனால் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன் பவரில். ஜெயம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு செகண்ட் ரவுண்டில் போய் வின் ஆகிடும். ஒரு அந்த கப்படிக்கிற மேட்ச்சு கைஸ். அந்த கப்படிக்கிற மேட்ச் வந்தாலே போதும் கைஸ், நான் அவுட் ஆயிடுறேன். இது வரைக்குமே நான் ஒரு வாட்டி தான் ஃபுல்லாக வின் ஆகியிருக்கேன். அவ்வளோ கஷ்டம் கைஸ். இது ஈஸி கைஸ். நான் இதில் குவாலிஃபை ஆனாலும் ஆயிடுவேன். சரியான ஈஸியான இது ஓல்டு பிளேயர். ஓல்டு மேப்பு கொடுக்குறீங்களேடா. ஓல்டு பிளேயர் ரொம்ப நாள் ஆடி போல ஆடி. குட் லக் கைஸ். யாராலையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். 6 பேர் தான் குவாலிஃபை ஆகும். குவாலிஃபை ஆகணும் எனக்கு தெரியாது, டவுட் தான். ஆனால் ஈஸி மேட்சுங்க இது. குவாலிஃபை ஆனோம் கடவுளே ஜெயமே கடவுளே. கடவுளே ஜெயமே கடவுள் நம்ம காப்பாத்திட்டாரு கைஸ். செகண்ட் ரவுண்ட் குவாலிஃபை. இப்போ இதுதான் ஃபைனல். ஆனால் ஃபைனலில் வந்து ரொம்ப கஷ்டமாக கொடுப்பானுங்க. எனக்கு வந்து ஒரு லெவல் பிடிக்காது. அந்த லெவல் வந்தாலே நான் கடுப்பு போயிடுவேன். அந்த லெவல் என்ன லெவல் வேற போய் சொல்கிறேங்க. இது ஓகே கைஸ். இது ஓரளவுக்கு ஈஸி, பட் நான் வின் ஆகலாம் தெரியாது. அது கேட்காதீங்க, என்ன கேட்காதீங்க, நான் வின் ஆகலாம் கேட்காது. ஆனால் வந்து ஓரளவுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு கடுப்பும் அது. பரவாயில்ல கைஸ், நான் 2 மேட்ச் வின்னிட்டேன் கைஸ். அதனால் நான் சந்தோஷமாக அவுட் ஆகிறதுக்கு தயார் கைஸ். நான் சந்தோஷமாக அவுட் ஆகிறேன் கைஸ்.
எப்பவுமே பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்துடணும். அதுதான் நமக்கு நல்லது கைஸ். அதுக்கப்புறம் இந்த மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க தரானுங்க. எனக்கு இந்த அபிலிட்டி வாங்கணும் கைஸ். எனக்கு பிடிச்சிருக்கு அந்த அபிலிட்டி. சும்மா பெருமைக்கு வச்சுக்கலாம். சரி, கோ டு பாஸ். என்ன கைஸ் இது? செம்மையாக இருக்கும் கைஸ். செம்மையாக இருக்குமா? கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணணும். சரி, இந்த அபிலிட்டி டோக்கன்ஸ் வாங்கலாமா? சரி கைஸ், அபிலிட்டி டோக்கன்ஸே வாங்கிடலாம். நான் அபிலிட்டி டோக்கன்ஸ் வந்து நல்லது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ப்ளே. இந்த கேரக்டர் ஏன் பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் கிளாசிக்காக இருக்குது, நல்லா இருக்கு. ரொம்ப ரேராகவும் இல்லாமல் ரொம்ப காமனாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அந்த லேசர் லெவல் எனக்கு வேணும் கைஸ். அந்த லேசர் லெவல் அதை வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மேப்டா தெரியுங்க டே, ரொம்ப சுத்தாதீங்கடா, கண்ணு வலிக்குது எனக்கு. யபா 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 ரொம்பலாம் சுற்றுறானுங்க கைஸ். ஷோ கடவுளே. ஓல்டு பிளேயருக்கு ஓல்டு மேப் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா கைஸ்? ஆனால் இது மோசம் கைஸ். கொடுத்த மேப்பே கொடுக்குறதுங்க. அப்பேண்டா புது மேப்பில் வச்சுருக்கீங்க நீங்கள். இது நான் ஸ்டூபிட். அப்போ ஏன்டா புதுசு வச்சுருக்கீங்க கேட்குறேங்க தம்பி வச்சு. இல்லை எனக்கு புரியல. புது மேப்பை வச்சுட்டு நம்ம வில்லன்னு சொல்லிட்டு பண்ணுறானுங்க. எனக்கு அது நல்லாவே புரியுது. நம்ம குவாலிட்டி ஆகும். ஃபஸ்ட்டு வரணும் ஃபஸ்ட்டு வரணும். சரி தேர்டாக வந்துட்டோம். ரொம்ப கோபம் வச்சு இந்த பைப்பு ரொம்ப அடி வாங்குறா. பாப்போம் சாவும் கைஸ். பாவம் ரியலி சார் ரியலி சார் ரியலி சார். ஓ அண்ணன் எங்கே இருக்கு? இங்கே இருக்க பாருங்க. கிங்குதோட கிங்குடா. அதுக்கப்புறம் கைஸ் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது கைஸ், லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் கைஸ். இந்த சப்ஸ்கிரைபு இல்லைனா லைக்கு இது பண்ண மாட்டேங்க கைஸ். நான் எல்லாத்துக்குமே பார்த்துட்டேன். ஒரு வீடியோவுக்குமே நான் வந்து கஷ்டப்பட்டு தான் போடுறேன். லைக் எக்ஸாம் மாதிரி போயிட்டுருக்கு எனக்கு. நானே சும்மா ஒரு டைம் தான் போட்டுருக்கேன். குவாலிஃபை கைஸ். இதுதான் ப்ரோ பிளேயர் கைஸ். நான் ப்ரோ பிளேயர் வச்சு தமிழ்நாடு ஏன் சொல்கிறாங்க? அது அண்ணன் இங்கே இருக்க பாருங்க, நல்லா டான்ஸ் பாருங்க. அது என்னது? டக்குத்துக்கும் 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 அப்படி ஆடுறான். தக்கச்சிக்கு தக்கச்சிக்கு எனக்கு பிடிக்காத மேப். செம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச மேப்புங்க இது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேப்பு. பிடிச்ச மேப்பு ஒன்றா சொல்லுவோம். அப்புறம் கண்டிக்கிறோம். ரொம்ப பிடிச்ச மேப்பு வரைக்கும் ஒரு கட்சி வரைக்கும் நினைக்கிறேன். எப்பவுமே நான் வந்து ஃபைனல்ஸில் வின் ஆகணும்னு நினைக்க மாட்டேன். ஒரு லாஸ்ட் மேட்ச் அது வரணும்னு பார்ப்பேன் கைஸ். நான் சரி நாங்கள் அந்த அபிலிட்டி அடுத்து என்ன கைஸ் இது? இதை பாருங்களேன், க்ரை பேபி சின்ன பையன் அழுகுறான் பார்த்து. சரி வாங்க கைஸ் நான் ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணுவோம் கைஸ். ப்ளே பண்ணுவோம். 24 வந்துட்டானுங்க. இன்னும் லோடிங் ஆகிட்டு இருக்கான். என்ன இப்படி ஓடுறான் அவன்? ஆனால் மேட்ச்சில் ஓட மாட்டான். இப்படி மட்டும் இப்போ மட்டும் ஓடுவான். நல்லா ஓடுது. புச்ச பாப்பா
சுத்தாதீங்க, நான் கண்ணு வலிங்க சும்மா. ஹலோ கைஸ், இது வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க இந்த லெவலை. அந்த லெவல் தான் கைஸ், இது பழைய லெவல் தான். நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணி காட்டுறாங்க, அவ்வளோதான். பழைய லெவல் தான் கைஸ், யாரும் புது லெவல் வருவாங்க. நீங்கள் பாருங்க, இப்போ மாஸ்டிலோ ஓடி என்னடா பண்ண போறீங்க? அப்படி என்னடா கிளி போயிருந்தீங்க? நீங்கள் ஓடுறத பார்த்து எனக்கு பிபி எழுதுறா. ஏண்டா பிபி ஏற வைக்கிறீங்களா? எனக்கு பிபி ஃபஸ்ட்டு குவாலிஃபை என்னங்க அபிலிட்டி யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒய்யால எதுக்குல நீங்களாம் வந்தீங்க எனக்கு சம்பிள் வயசில்? எனக்கு இந்த அபிலிட்டி பவர்லாம் யூஸ் பண்ணவே எனக்கு பிடிக்காது வயசு. வாங்க நான் செகண்ட் போய் குவாலிஃபை ஆகிறேன். செகண்ட் கைஸ்ண்ணா சார் ஃபஸ்ட்டு சார் காய்ஸ். ஆனால் நான் ஃபஸ்ட்டு தான் காய்ஸ் அந்த அபிலிட்டி பவர் யூஸ் பண்ணிட்டாங்க காய்ஸ். நீங்களே சொல்லுங்கள், அந்த அபிலிட்டி இந்த பழைய பிளேயருக்கெல்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது காய்ஸ். நான் ஒரு ஓல்டு பிளேயர், எனக்கு பிடிக்காது இது. இந்த ஸ்கெலிட்டன் பாருங்க, இவன் குவாலிஃபை நல்லாவே தெரியுது. சரி, இந்த ஏலியனை இவன் பார்ப்பாங்க. இவன் பாவம் இவன் கண்டிப்பாக குவாலிஃபை ஆக முடியாது. நான் முன்னாடி பாருங்க எத்த சகமாக போகிறானுங்க. இவன் குவாலிஃபை நான் சொல்ல தேவையில்லை. இவன் குவாலிஃபை இன்னும் ஒருத்தன் வந்துட்டானுங்க. இன்னும் நான் ஒரு மேட்ச் போடுவேன்னு நினைக்கிறேன் guys. ஒரு மேட்ச் போட்டு இப்போ பாருங்க guys, நான் வந்து இன்னும் ஒரு மேட்ச் குவாலிஃபை ஆனால் போதும் எனக்கு. இன்னும் ஒரு மேட்ச் குவாலிஃபை ஆனால் போதும் எனக்கு. ஒரு மேட்ச், ஒரே ஒரு மேட்ச். எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்க நம்மள பவர் அவன் வேணுமே தான் யூஸ் பண்ணேன். என்ன கடுப்பாக பவர் பாருங்க இந்தியா யுனைடெட் தான் இந்தியா. ஸோ அதுக்கு தான் இந்த மேப்பும் எனக்கு பிடிக்காது. நான் ஏன் சொல்கிறேன், இது விளாண்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். பழைய பிளேயர்களை தெரியும் guys. லக்கு விஷயத்தை நம்ம மாட்டிருக்கோம். மாட்டுற டாப் அது மாட்டினா நீங்கள் வந்து அப்படியே நின்றுவீங்க கொஞ்ச நேரத்துக்கு. நின்றுட்டு முன்னாடி நிறையா பேர் போயிட்டுருவானுங்க. இதில் கண்டிப்பாக நான் குவாலிஃபை ஆக மாட்டேன், நல்லாவே தெரியுது. இப்போ டெம்பிள் ரன்னுக்கே வரேன். உதிர ஆயிலேசா பாருங்க, இன்னும் எவ்வளவுமே குவாலிஃபை ஆகலையா? சுத்தாதீங்களா. கைஸ் நான் பின்னாவனா தெரில. சரி வாங்க, பின்னா அவுட்டோ ஜெயவல்லியோ எலிமினேட் கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றிகள். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ். தேங்க்யூ கைஸ், பாய்.